வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் ஒருமுறை உங்களையெல்லாம் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்றைய தினம் நமது காணொலி வாயிலாக ஆடி மாதத்தின் சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒரு பெரிய விதியாகவே பெரியவர்கள் வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஆடி மாதங்கிறது பீடுடைய மாதம் அப்படின்னு பேர். பீடுடைய மாதம்னா என்னென்னா, இறை வழிபாட்டிற்கு உண்டான மாதம். இது தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம். இந்த ஆடி மாதத்தில் தான் இந்த புண்ணிய காலம் ஆரம்பிக்குது. புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய காலம், உதாரணமாக மார்கழி மாதம் இந்த புண்ணிய காலம் முடியுது, தட்சிணாயன புண்ணிய காலம் முடியுது. ஆடி மாதத்தில் அந்த தட்சிணாயன புண்ணிய காலம் துவங்குது. தட்சிணாயனம் முழுக்க முழுக்க இந்த இறை வழிபாட்டுக்கு உண்டான மாதம் அப்படிங்கிறதுனால ஆடி மாதத்திலையும் மார்கழி மாதத்திலும் இறை வழிபாட்டை மட்டுமே முக்கியமாக சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி சுபகாரியங்கள்லாம் பண்ணோம் அப்படின்னா இந்த இறை வழிபாட்டில் சரியாக மனசை செலுத்த மாட்டோம் அப்படிங்கிறதுனால இந்த 2 மாதங்களையும் இறை வழிபாட்டுக்கு உண்டான மாதமாக வச்சுருக்காங்க. இன்னொரு கால கணிதம் இருக்குது. என்ன அப்படின்னா, நமக்கு எப்படி இந்த உத்தராயணம் தட்சிணாயனம்ங்கிறது என்ன அர்த்தம்னா, காலை மாலை அப்படிங்கிற டைமுக்கு வரும். உத்திராயணம் தட்சிணாயனம் அப்படிங்கிறது சூரியனுடைய பயண காலகட்டம். அதாவது தென் திசை நோக்கி சூரியனுடைய பயண காலகட்டம் தட்சிணாயனம். வடதிசை நோக்கி கிழக்க உதிக்கிற சூரியன் தென் திசை மூலமாக வந்தால் தட்சிணாயனம், வடதிசை நோக்கி வந்தால் அது உத்தராயணம்னு பேர். இது ஏன் இதை வச்சுருக்காங்க அப்படின்னா, காலக்கணிதம் நமக்கு ஒரு நாள், ஒரு வருடம் அப்படிங்கிறது தேவலோக கணக்கின்படி ஒரு நாள். நமக்கு ஒரு வருடம் 365 நாள் கொண்ட ஒரு வருடங்கிறது தேவலோக கணக்கின்படி ஒரு நாள். இந்த உத்திராயணம் தட்சிணாயனம் அப்படிங்கிறது காலை மாலை மாதிரி, பகல் இரவு அப்படிங்கிற மாதிரி அங்கே கணக்கு. அதனால தான் அந்த தட்சிணாயனம் முடியக்கூடிய காலகட்டத்தில், தை மாதம் உத்தராயணம் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் அங்கே அதிகாலை நேரம். மார்கழி மாதத்தில் விடிய காலம்புற கோவிலில் பூஜைகள்லாம் பண்ணுறதுக்கு காரணம் அதுதான். இந்த தட்சிணாயனம் முடிஞ்சு உத்தராயணம் ஆரம்பிக்கும் போது இரவு முடிஞ்சு பகல் ஆரம்பிக்கிறதா அர்த்தம். அந்த மாதிரி இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது பகல் முடிஞ்சு இரவு சாயங்காலம் டைம் வச்சுக்கலாம், 4-5 மணி அந்த டைம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கணக்குக்கு இருக்கும். அந்த மாதிரி ஈவினிங் டைம் அந்த மாதிரி காலகட்டம். ஆகையினால அந்தி பொழுது பகல்லையும் இரவுலையும் எப்படி சுப நிகழ்வுகள் பண்ண மாட்டாங்களோ அந்த மாதிரி இந்த 2 மாதங்கள்லையும் சுப நிகழ்வுகளை தவிர்க்கணும். இந்த மாதங்களில் இறை வழிபாடு மட்டும்தான் இருக்கணும். குறிப்பாக ஆடி மாதத்தில் அம்மன் சக்தி வழிபாடு, எப்படி மார்கழியில் சிவ வழிபாடு வைணவ வழிபாடு முக்கியமோ, அந்த மாதிரி மாலை நேரமாக இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் சக்தி வழிபாடு ரொம்ப முக்கியம். அதிலும் குறிப்பாக கிராம தேவதைகள்னு சொல்லக்கூடிய காளியம்மன், மாரியம்மன், பிடாரியம்மன், செல்லியம்மன், இந்த மாதிரி கிராம தேவதைகள் வழிபாடு ஒன்று. அதே சமயத்தில் சக்தி வழிபாடு, அம்பாளுமே ஆடி பூரம் ஆடி மாதம் தான் வருது. அம்பாளுடைய ஜென்ம நட்சத்திரம், ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம், இப்படி எல்லாமே ஆடி மாதத்தில் சக்தி வழிபாடை ரொம்ப முக்கியமாக கொண்டு வழிபடக்கூடிய மாதம். அதனால் நம்ம சுப நிகழ்வுகளில் சுபகாரியங்களை மனசை செலுத்திட்டோம்னா சக்தி வழிபாடு, இந்த இறை வழிபாடு நின்று போகும். அதனால தான் ஆடி மாதத்துலையும் மார்கழி மாதத்திலையும் சுப நிகழ்வுகளை தவிர்த்துக்கிட்டு இறை வழிபாட்டோடவே இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. சுப நிகழ்வுகள்லாம் என்ன அப்படிங்கிறதையும் முதல்ல யோசிக்கணும். சுப நிகழ்வுகள் அப்படின்னா திருமணம், கல்யாணம் பண்ணுறது, ஆலயத்திற்கு கும்பாபிஷேகங்கள் பண்ணுறது, வீட்டில் காது குத்து, கிரகப்பிரவேசம், இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். இந்த மாதத்தின் அடிப்படையில் வர்றது, உதாரணமாக இப்போ 7ஆம் மாதம் 9ஆம் மாதம் வளையல் காப்பு, சீமந்தம் இதெல்லாம் வருதுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஆடி மாதத்துக்கு அது விலக்கு கிடையாது. அதே போல் ஒரு நிகழ்வு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, ஒரு கல்வி கேள்விகளை புதிதாக ஆரம்பிக்கிறது, புதுசாக மருந்து உண்ணறதுக்கு ஒரு நாள்பட்ட நோய்க்கு மருந்து உண்ண ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் ஆடி மாதத்தில் தவிர்த்துக்கணும். அந்த இதில் செய்யக்கூடாது. மற்ற நிகழ்வுகளும் கிடையாது. நீங்கள் இப்போ வேறு ஏதாவது, இப்போ சில பேர் ஆடி மாதத்தில் ஜாதகம் பார்க்க மாட்டேன், ஆடி மாதத்தில் பொண்ணு பார்க்க போக மாட்டேன் அப்படிலாம் சொன்னால் அதெல்லாம் கிடையாது. பெண் பார்க்குறதுக்கோ ஜாதகம் பார்க்குறதுக்கோ வழக்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வேலையை நிப்பாட்டி புதுசாக ஆரம்பிக்கணும். இப்போ பாதி வேலை வரைக்கும் வீடு வேலை ஆகியிருந்திருக்கும், வீடு கட்டட வேலை ஆகியிருக்கும், பாதியில் நின்று போயிருக்கும், 1 ஆண்டோ 2 ஆண்டோ அந்த வேலை தடைப்பட்டு போயிருக்கும். அதை ஆரம்பிக்கணும்னா நான் ஆடி மாதத்தில் ஆரம்பிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா ஆல்ரெடி இது ஆரம்பிச்சிருது அப்படிங்கிறத போது ஆடி மாதத்தில் தாராளமாக துவங்கலாம், தடையில்லை. முக்கியமான நிகழ்வாக இருக்கக்கூடிய பெரிய விசேஷங்கள், திருமணம், கிரகப்பிரவேசம், காதணி விழா, மஞ்சள் நீராட்டு விழா, இந்த மாதிரி ஒரு முக்கியமான விசேஷங்களுக்கு மட்டும் தடை. மஞ்சள் நீராட்டு விழாவில் குறிப்பாக புண்ணியாவசனம் ஆகிற அன்னைக்கு 11ஆம் நாள் 16ஆம் நாள் இந்த மாதிரி புண்ணியாவசனம் ஆகக்கூடிய காலகட்டத்தை செஞ்சுட்டா கணக்கு கிடையாது. அது இந்த ஆடி மாதத்துலேயே பண்ணலாம். இண்டிவிஜுவலாக நான் நாள் பார்த்து பண்ணுறேன், பாப்பா வயசுக்கு ஒரு 10 வருஷமோ 5 வருஷமோ ஆச்சு, நான் இப்போ புதுசாக பண்ணுறேன், 2 குழந்தைகளுக்கு சேர்த்து பண்ணுறேன்,
இந்த மாதிரி பண்ணும்போது ஆடி மாதத்தை தவிர்த்துக்க வேண்டும். நன்றி.